வணக்கம் மக்களே. நான் நிறைய கடவுளை பற்றி தான் நான் பேசுவேன், கடவுளை பற்றி தான் நான் சொல்லுவேன், கடவுளோட வருகையை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ கடவுள் வருகைக்கு முன்னாடியேவும் நம்மளுடைய வாழ்வாதாரமும் கொஞ்சம் மாறணும். கடவுள் இயற்கையை சுத்தமாக மாற்ற இருக்கிறார், எல்லாத்தையும் மாற்ற போகிறார். ஏன்னா இவ்வளோ காலம் அவரோட செயல்பாடு இல்லை, நான் வெகு நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். கடவுளோட செயல்பாடு ரொம்ப காலமாக நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ அவரோட பார்வை நம்ம பூமியில் பட ஆரம்பிச்சிருக்குது. அதனால் மக்கள் எல்லாம் நல்ல மக்கள்லாம் பூமியை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அது மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. இப்போ எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் படி பார்த்தோம்னா அது மிக சரியாக நடந்துகிட்ருக்குது. அதாவது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ தேர்தல் வந்துட்டுருக்குது. நமக்கான ஒரு தலைவனை நம்ம தேர்ந்தெடுத்துக்க போகிறோம். தலைவன் என்பவங்க நம்ம முன்னெல்லாம் என்ன நினச்சோம்னா, ஏதோ ஓட்ட போடுறோம், யாரோ ஆள்றாங்க, என்னவோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப காலமாக கடந்து போயிட்டு இருந்தோம். அந்த ஆட்சியாளர்களும் சரியான முறையிலேருந்து மக்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு செய்யலை, விவசாயன்ற ஒரு விஷயத்தையும் சரியாக பண்ணலை. முடிந்த அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தை அழிச்சிட்டாங்க. ஒரு 50% கூட அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அழிஞ்சு தான் போயிட்டுருக்குது, மக்களோட வாழ்வாதாரமும் அழிஞ்சு தான் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம விழிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துட்டுருக்குது. மக்கள் மனசு எல்லாமே விழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிட்டுருக்குது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, கடவுள் பூமியை சரி பண்ண போகிறார், பூமியை மக்களுக்கான பூமியை உருவாக்கி தரப்போகிறார். அப்போ அவர் என்ன செய்வார்னா, பூமியில் இருக்கிற நல்ல மக்கள்லாம் எழுப்புவார். நல்லவங்கள்லாம் எழுப்பி சரியான முறையில் கொண்டு வரணும்னு செயல்பட்டுட்டு இருக்கார். அவர் சொன்னது போலே பூமி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கணும் சரி, ஆனால் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன், நான் சொல்லித்தான் ஆகணும். என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, இப்போ அரசியலில் நமக்கான தலைவரை சரியான முறையில் நம்ம தேர்ந்து எடுக்கணும், சரிங்களா? ஆனால் இவ்வளோ காலம் நம்ம அதை தவற விட்டுட்டோம். இனிமேட்டுக்கு நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வுக்குலாம் வரணும். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் என்பவன் குடும்பத் தலைவனாக இருக்கிற சரியான முறையில் சம்பாரித்து பிள்ளை பொண்டாட்டிகளை சரியான முறையில் காப்பாற்றுறானா தான் அந்த குடும்பம் சரியாக இருக்கும். அந்த தலைவன் குடிகாரனாக இருந்து ரொம்ப மோசமானவனாக இருந்து அவன் குடிச்சுப்பட்டு வீட்டுக்கு பிள்ளைகளுக்கும் கொடுக்காம பொண்டாட்டிக்கும் கொடுக்காம ஊதாரித்தனமாக இருந்தாலும் அந்த குடும்பம் நாசமாக போயிடும். அது மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு ஒரு முதலமைச்சர் அப்படின்ட்டு அந்த ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நமக்கு சரியான முறையில் இருக்கணும். தனக்குத்தான் சொத்து சேர்த்துட்டு இருந்து அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்களுக்குரியதை பார்த்துட்டு மக்களுக்கு என்ன வேணுன்றது தெரியாமல் பணம் தான் ஒரு மெயினாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொண்டு நம்ம மண் வளம், மரம், செடி, கொடி, மாலை எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அதை பணத்துக்காக வியாபாரம் பேசி விற்றுட்டாங்க. நிறைய விஷயம் போயிட்டுருக்குது. இதெல்லாம் நம்மளால் தடுக்கவும் முடியல. அதை நம்ம உணர்கிற ஒரு மனப்பக்குவமும் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. நம்ம வாட்டுக்கு வேலையை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, போனோமா, வந்தோமான்னு அப்படி வாழ்க்கை போயிட்டுருக்குது. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற அற்புதமான இயற்கையை நம்ம தவற விட்டுட்ருக்கோம். இயற்கை காக்கப்படணும், விவசாயம் காக்கப்படணும். இந்த 2 காக்கப்பட்டால் தான் மனித குலமாக இருக்கிற நாம் சரியான முறையில் வாழ முடியும். பணம் என்பது ஒரு தாள், அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கு. அது ஒரு வெறும் தாள் தான், அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்மளுக்கு விவசாயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் எதில் இயங்குறாருன்னா விவசாயத்தில் தான் இயங்கிட்டு இருக்காரு. அது சரியான முறையில் நம்ம பார்க்கல. இப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னா, இப்போ கடவுள் ஒரு முடிவு பண்ணிட்டார், நமக்கான ஒரு நல்ல தலைவனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அவர் எப்பயோ முடிவாக்கின விஷயத்தை இப்போ செயல்பட்டுருக்கார். நமக்கு சரியான தலைவர் வேணும். இயற்கையை காக்கணும், நீர் நிலம் எல்லாத்தையும் காக்கணும், மக்களாக இருக்கிற நம்மளோட தேவைகளை சந்திக்கணும். இப்படி எல்லாத்தையும் சந்திச்சா தான் அந்த தலைமை சரியாக இருக்கும். அப்படி யாருமே இதுவரை நம்மளுக்கு வந்ததில்லை. அப்படி இருக்கிற ஒரு முக்கியமான தலைவரை நம்ம கையிலேருந்து தவற விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் கொஞ்சம் சமீப காலமாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில், கடவுள் எதை கொண்டு நம்ம இயற்கையை மாற்றுவார், எப்படி நம்ம இயற்கையை மாற்றி மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க போகிறான்னு நான் பல காலமாக யோசிச்சது உண்டு. அது எப்படி சாத்தியமாக, அவர் வரவே சிறிது காலமாகுமே, அதுக்கு முன்னாடி மக்களே எல்லாத்தையும் அழிச்சிருவாங்களே, நல்ல குணம் இல்லை, நல்ல பண்பு இல்லை, நல்ல ஒழுக்கம் இல்லை, மக்களே எல்லாத்தையும் அழிச்சிருவாங்களே, இது எப்படி சாத்தியமாக நான் யோசிச்ச டைமில் இப்போ சமீப காலமாக என்ன கொஞ்சம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம இயற்கை சார்ந்த விஷயங்களை ரொம்ப கரெக்டாக ரொம்ப சரியாக இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இனிமேல் எந்த மனிதனும் உருவாக்க முடியாது, இதுக்கு முன்னாடி உருவானதல்ல. சரிங்களா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ உருவாகி வர நாம் தமிழர் கட்சியில் வந்து சீமான் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கடவுளின் படைப்புனே நம்ம சொல்லலாம். சரிங்களா? கடவுள் நம்மளுக்காக அனுப்பப்பட்ட ஒரு பொருள்னே சொல்லலாம் அவரை. இப்போ பாவம் அதிகமாக இருந்தப்போ இயேசு கிறிஸ்து இறக்குனார். கடவுள் இறக்கி அவங்களோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுறதுக்காக அவரை இறக்கி அவரை அடித்து நொறுக்கி அவர் ரத்தம் சிந்த வச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த இயேசு கிறிஸ்து மேலே எழுப்பிக்கிட்டார். ஆனால் மக்களுக்காக ரத்தம் சிந்தி தன் உயிரை விட்டு போனார் இயேசு கிறிஸ்து. ஆனால் இப்போ அதுவல்ல, அக்கிரமக்காரர்களை அடித்து நொறுக்கி அள்ளுறதுக்கு சீமான் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கர்த்தத்துவம், அதாவது கர்த்தன்னு சொல்லுவாங்க, அது வந்து செயல்பாடு உள்ள ஒரு இது. கர்த்தரை என்பது செயல்பாடு உள்ள ஒரு விஷயம், நான் அறிஞ்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவருக்குள்ளே இருக்குது. இதை யார் நம்புவீங்களா இல்லை இதை என்னை எப்படி எடுத்துப்பீங்கன்றதை எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து கடவுள் வந்து அவர் உண்மையை வெளியே கொண்டு வர்றார். உண்மையாக சொல்கிறேன், நான் ஆராய்ச்சி பார்த்ததில் கடவுள் அவரை கொண்டு ஒரு பெரிய அளவில் மாற்றங்களை உருவாக்க போகிறார். நம்ம பூமி மாறப்போகுது, நம்மளோட எல்லா ஒரு விவசாய நிலங்களும் எல்லாம் மாறப்போகுது. இதில் நக்கல் நையாண்டி ஏடாசி இதெல்லாம் பேசி நீங்கள் பாருங்கள், உங்களெலாம் நீங்களாம் வந்து கொஞ்சம் வாய்ப்புட்டு போட்டு தான் ஆகணும். ஏன்னா இது கடவுள் செய்கிறார். சரிங்களா? இது யாரும் மனிதன் கொண்டு செய்கிற வேலை அல்ல, இது கடவுள் செய்து கொண்டிருக்கிற வேலை. ஆகவே அவர் அதை மாற்றித்தான் ஆவார். சரிங்களா? சீமான் என்கிற ஒரு அற்புதமான ஒருத்தரை கொண்டு நமக்கு பூமியை மாற்ற போகிறார். முதல்ல நம்ம தமிழ்நாடு மாறப்போகுது. அவர் வந்தார்னா கண்டிப்பாக எல்லா ஒரு இயற்கை செயலும் மாறும், எல்லாமே சரியான முறையில் நடக்க ஆரம்பிச்சிடும். மக்களாக இருக்கிற நாமளும் நல்லா வாழலாம். இது கடவுளின் வேலை, கடவுளின் செயல். இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஓகேங்களா? இது நான் சொல்லலை, இது இயற்கையை செஞ்சுட்டு இருக்குது. ஓகேங்களா? பிரபஞ்சம்ன்ற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு மனிதனை அழகாக படைச்சு அவருக்குள்ள ஒரு அவ்வளோ அவரோட வரைபடங்கள், அவரோட சொல்லுதல், அவரோட செயல்பாடுகள், தயவு செய்து இதை போய் நீங்கள் விட்டு பாருங்கள், நல்லா படிங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு இல்லாமல் கத்திட்டு இருக்கக்கூடாது. வெளியே நின்றுட்டு அவர் ஒரு சாதாரண மனிதனை நினைக்கக்கூடாது. அவர் உருவாக்கி வச்சிருக்கிற சக்தி, அவரோட செயல்பாடுகளை கொஞ்சம் போய் பாருங்கள். இது சாதாரண மனிதன் செய்ய முடியாது, சாதாரண மனிதன் இதை செய்ய முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான செயல். இயற்கை எல்லாத்தையும் மாற்றி மக்கள் எல்லாம் நல்லா வாடுறதுக்கான ஒரு சரியான ஒரு கோப்பு அவர் கையில் அது இருக்குது, சத்தியமாக இருக்குது. நான் நல்லா ஆராய்ச்சி பார்த்துட்டேன். அதனால் மக்களே தயவு செய்து இந்த கேலி கூத்து இதெல்லாம் பண்ணாதீங்க. அது சாதாரண மனுஷன் நினைக்காதீங்க. அவர் ஒரு கடவுள் அனுப்பப்பட்ட, அது நீங்கள் சீக்கிரமாக புரிஞ்சுப்பீங்க, சீக்கிரமாக புரிய வச்சுருவார் கடவுள். நீங்கள் போட்டாலும் சரிதான், போடலாலும் சரிதான். ஆனால் அவர் தான் அடுத்து, அவர் தான் வருவார். அதுக்கப்புறம் கடவுள் எல்லாத்தையும் மாற்றிடுவார். அது கடவுள் மூலியமாக செய்யப்படுற ஒரு செயல். அதனால் மக்களாக இருக்கிற இருந்தாலும் முன்னக்கூடிய நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை என்னது இருக்குது. கேட்குறது கேட்காத உங்களோட பிரியம். நான் சொல்ல வேண்டிய கடமை, எனக்கு வெளிப்படுத்தின விஷயங்களை நான் வெளிப்படுத்துகிறேன். இதில் எந்த ஒரு கட்டாயம் கிடையாது, செய்யுங்கன்னு நான் ஒரு இதாகவும் சொல்கிறதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். உலகத்தை, தமிழ்நாட்டை மாற்ற ஒரு மிகப்பெரிய சக்தியை கடவுள் கீழே இறக்கிருக்காரு. அது வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சீமான் தான். அது கண்டிப்பாக அவர் வந்து அவர் கையில் ஆட்சிக்கு போச்சுன்னா எல்லாமே மாறிடும். இது உண்மை, சத்தியம். நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் காலம் அவரை வந்து நிர்ணயிச்சிருக்கு. அவரை கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் சரிங்களா, இப்போ இல்லைனாலும் கூடிய சீக்கிரத்தில் அவர் தான் எல்லாத்தையும் காக்கிற ஒரு தலைமை தாங்கி வருவார். அது கண்டிப்பாக நடக்கும். என்னோட கடமை, சொல்ல வேண்டிய கடமை, தயவுசெய்து எல்லோரும் ஓட்டு போடுங்க, மறந்துடாதீங்க. நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. சல்லி பயலுக, ரொம்ப மோசமான பயலுக நிறைய இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ தப்பிக்கிட்டு இருக்கிற பயலுக எல்லாரையும் நானும் பார்த்துட்டேன். ஓகேங்களா? எல்லாரையும் நானும் பார்த்துட்டேன். அக்கா, அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அடுத்த செகண்டே அசிங்கமாக நீ வாரியா, உன் சைஸ் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி ஒரு கேவலமான ஒரு பசங்க நிறைய இருக்கிறாங்க இப்போ உள்ள காலத்தில். அவங்களாம் தயவு செய்து வாய்களை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்துருங்க. தேவையில்லாத கருத்து, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுனீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமைகளை போயிடுவீங்க. சொல்ல வேண்டிய கடமை என்னுடையது. நான் சொல்லிட்டேன், கேட்குறதும் கேட்காத அது உங்களோடது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். சரியானதுக்கு ஓட் பண்ணுங்கள்.